சார் இப்ப ரீசென்ட்டா வந்து திருமாவளவன் அவரோட கேஸ் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுல பாதிக்கப்பட்ட நபரான ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல வந்து ம், என்ன வந்து பார் கவுன்சிலுக்குள்ள உள்ள வச்சு கூட தாக்கியிருந்தாங்க. அது ம், போக வந்து என்னோட வண்டிய இடிச்சுட்டாங்க அப்டின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அவரு ம், அதுல ஒரு குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் வண்டி, அதாவது போலீஸ்காரங்க வண்டி தான், காவலர்கள் வண்டி தான் முன்னாடி வரணும். ஆ காவலுக்கு வர்ற வண்டி பின்னாடி தான் வரணும். ஆனா, இதுல வந்து திருமாவளவனோட வண்டி, காவலர்கள் வண்டிக்கு முன்னாடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாலுமே இது அப்படித்தான் புரோட்டோகால் இருக்குங்களா சார்? கண்டிப்பா எஸ்கார்ட் முன்னாடி இருக்கணும்ல. முன்னாடி போனாதான் அவங்க விலக்கி விடுவாங்க. டிராபிக் எது இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைன்னா எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள முடியும்? சோ ஆனா, உண்மையை இப்ப சொல்ல இதுல போனா இதுல இன்னொன்னு சொல்லுங்க. என்னன்னா சார், இந்த சம்பவம் நடந்த உடனே திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாரு. அந்த மாரி ஒரு ம். இடிக்கவே இல்ல. நான் காருக்குள்ள தான் இருந்தேன். அவரு வேணும்னே பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு.